ஆனா அந்த நோக்கத்தை நம்ம நினைச்சோம்னா நம்ம கிட்ட தானே அந்த ஒழுக்கம் வந்துடும், அந்த கவன சக்தி வந்துடும். இப்ப யாரெல்லாம் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இப்போ நமக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நான் இது என்ன சொல்றாங்களோ அதை நான் கவனமா கேட்பேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் விழிப்புணர்வு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சிலருக்கு தான் வந்திருக்கும், எல்லாத்துக்கும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா விழிப்புணர்வு கம்மியா இருக்கு. நம்ம யாரு, நம்ம ஏன் ஸ்கூலுக்கு வரோம், எதுக்காக பாடம் படிக்கணும், இந்த பாடம் படிக்கிறதால நமக்கு என்ன நன்மை, இது படித்து நம்ம பாஸ் பண்ணி ஒவ்வொரு வகுப்பா பாஸ் பண்ணி இந்த சமுதாயத்துக்குள்ள வெளியே போகும்போது நமக்கு என்ன, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தானே உங்களுக்கு கவன சக்தி இருக்கும், அந்த பொறுப்பு இருக்கும், கடமையை சரியா செய்வோம், அந்த விழிப்புணர்வு இருக்கும். ஆசிரியர் பாடம் நடத்தும் போதே புரிஞ்சிடும் உனக்கு. அப்படி புரியலன்னா ஆசிரியர் விடவே மாட்டார். கண்டிப்பா ஐயா இது என்ன புரியல எனக்கு, சொல்லுங்க சொல்லுங்க டீச்சர் அப்படின்னு கேட்பீங்க. அந்த இடத்துலயே உங்களுக்கு புரியறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அப்படி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு நீங்களே தன்னை சோதிச்சுக்கோங்க. யார் இல்லைன்னு பார்த்துக்கோங்க, யார் இல்லாதவங்க இப்படி மாறிக்கோங்க, இருக்கிறவங்க மேலும் மேலும் வளர்த்துக்கோங்க. அதுக்கு தான் நம்ம இங்க வரோம். சரி, நம்ம இந்த படிக்கிற வயசுல நல்லா படிக்கணும். அதுக்கு நமக்கு எது குறையா இருக்குன்னா கவன சக்தி குறையா இருக்கு. என்ன குறையா இருக்கு? ஆமாவா இல்லையா? இப்ப ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க, வீட்டுக்கு போய் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா இது என்ன சொன்னாங்க தெரியலையே, இந்த கணக்கோட ஃபார்முலா மறந்து போச்சே அப்படின்னு மறந்து போகுதா இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா நீ முழு கவனத்தையும் அதுல வச்சு கவனிக்காத போனதான். அப்ப கவன சக்தி குறைவா இருக்கு. அந்த கவன சக்தியை அதிகரிக்கிறது ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுக்கு நாம ஒரு சாதனத்தை சொல்லித்தரேன். அந்த சாதனத்தை கத்துக்கிட்டோன்னா நிச்சயமா உன்னோட கவன சக்தியும் அதிகரிக்கும், உடம்புல பிராண சக்தியும் அதிகரிக்கும். அப்ப கவன சக்தியும் பிராண சக்தியும் அதிகரிச்சுன்னு சொன்னா தானே அறிவு விளங்கும். அந்த அறிவால நடத்தக்கூடிய எல்லா பாடத்தையும் உனக்கு சரியா நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்க முடியும். அது உனக்கு விளக்கமாகும். அந்த பயிற்சி கத்துக்கலாமா? மாணவர்களே, ஏதோ உங்கள்கிட்ட இருந்து சத்தமே வரலையே, கத்துக்கலாமா? சூப்பர். சரி, அப்போ எல்லாரும்